நல்ல மனசு கொண்டவர்களை எல்லோரும் மதிப்பார்கள் என்று நினைக்கிறீர்களா? சில நேரங்களில் அவர்களுடைய நல்ல மனதையே சிலர் தங்களுக்கு சாதகமாக பயன்படுத்திக் கொள்கிறார்கள். இல்லை என்று சொல்ல தெரியாத ஒரு பெண்ணின் வாழ்க்கையில் நடந்த இந்த சம்பவம் ஒரு குடும்பத்திற்கே பெரிய பாடமாக மாறியது. சிறிய நகரத்தில் மீனா என்ற பெண் தன் கணவன் சுரேஷ் மற்றும் 2 குழந்தைகளுடன் வாழ்ந்து வந்தாள். மீனா மிகவும் அமைதியான குணம் கொண்டவள். யாராவது உதவி கேட்டால் தன்னால் முடிந்ததை செய்யாமல் இருக்க மாட்டாள். அவளுடைய கணவன் சுரேஷும் நல்ல மனிதர்தான். ஆனால் குடும்ப விஷயங்களில் அதிகமாக தலையிடாமல் மீனா பார்த்துக் கொள்வாள் என்று நினைப்பவன். சுரேஷின் தங்கை ரேவதி அடிக்கடி தன் பிரச்சனைகளை மீனாவிடம் சொல்லி உதவி கேட்டுக்கொண்டே இருப்பாள். சுரேஷின் தங்கை ரேவதி அடிக்கடி தன் பிரச்சனைகளை மீனாவிடம் சொல்லி உதவி கேட்டுக்கொண்டே இருப்பாள். ஒரு நாள், அண்ணி, இந்த மாதம் கொஞ்சம் பணம் தேவைப்படுகிறது. அடுத்த மாதம் கண்டிப்பாக கொடுத்து விடுகிறேன் என்றாள். மீனா தன்னிடம் இருந்த சேமிப்பிலிருந்து பணம் கொடுத்தாள். பரவாயில்லை ரேவதி, உனக்கு தேவை என்றால் பயன்படுத்திக்கோ என்றாள். அடுத்த மாதம் பணம் திரும்ப வரவில்லை. மீனா எதுவும் கேட்கவில்லை. உதவி பழக்கமாக மாறியது. சில நாட்களுக்கு பிறகு ரேவதி மீண்டும் வந்தாள். அண்ணி, குழந்தைகளுக்கு பள்ளி கட்டணம் கட்ட வேண்டும். மீனா மீண்டும் உதவி செய்தாள். பிறகு, வீட்டு வாடகை கொஞ்சம் குறைவாக இருக்கிறது. மீண்டும் மீனா உதவி செய்தாள். இப்படி ஒவ்வொரு முறையும் ரேவதி உதவி கேட்டபோது மீனா தன்னால் முடிந்ததை செய்தாள். ஆனால் ஒரு பிரச்சனை இருந்தது. ரேவதி மீனாவின் நல்ல மனதை உதவியாக பார்க்காமல் தனது உரிமையாக பார்க்க ஆரம்பித்துவிட்டாள். ஒரு நாள் பெரிய பிரச்சனை. ஒரு நாள் மீனாவின் குழந்தைக்கு பள்ளியில் அவசரமாக பணம் தேவைப்பட்டது. அந்த மாதம் குடும்ப செலவுகள் அதிகமாக இருந்ததால் மீனாவிடம் பணம் இல்லை. அப்போது ரேவதி மீண்டும் அழைத்தாள். அண்ணி, உடனே கொஞ்சம் பணம் வேண்டும். மீனா மெதுவாக, ரேவதி, இப்போது என்னால் முடியாது. குழந்தைக்கு பள்ளி கட்டணம் செலுத்த வேண்டியிருக்கிறது என்றாள். அதற்கு ரேவதி கோபமாக, இவ்வளவு நாளும் உதவி செய்தீங்க, இப்போ மட்டும் முடியாதா? மீனா அமைதியாக இருந்தாள். அவளுக்கு மிகவும் வேதனையாக இருந்தது. நான் உதவி செய்ததற்காக என்னிடம் இப்படி பேசுகிறார்களா என்று மனதில் நினைத்தாள். கணவனிடம் உண்மை. அன்று இரவு சுரேஷிடம் எல்லாவற்றையும் மீனா சொன்னாள். நான் ரேவதிக்கு உதவி செய்தது தவறு இல்லை. ஆனால் இப்போது அவள் அதை என் கடமையாக நினைக்கிறாள். நான் முடியாது என்று சொன்னவுடன் என்னையே குற்றவாளி போல பேசுகிறாள். சுரேஷ் சிறிது நேரம் அமைதியாக இருந்தான். அப்போது அவனுக்கு ஒரு உண்மை புரிந்தது. மீனா நல்ல மனதுடன் செய்த உதவிகளை தான் இதுவரை சாதாரணமாக எடுத்துக்கொண்டிருந்தான். அவன் மீனாவிடம், நீ தவறு செய்யவில்லை, ஆனால் நம்முடைய நல்ல மனதுக்கு எல்லையும் இருக்க வேண்டும். உதவி செய்வது நல்லது, ஆனால் நம்முடைய குடும்பம் பாதிக்கப்படும் அளவுக்கு உதவி செய்யக்கூடாது என்றான். அடுத்த நாள் ரேவதி மீண்டும் வந்தாள். இந்த முறை மீனா அமைதியாக பேசினாள். ரேவதி, உனக்கு உதவி செய்ய எனக்கு விருப்பம் இருக்கிறது. ஆனால் என்னால் முடிந்த அளவுக்கு மட்டுமே உதவி செய்ய முடியும். என் குழந்தைகளின் தேவையை விட்டுவிட்டு உனக்கு உதவி செய்ய முடியாது. அதற்காக என்னை தவறாக நினைத்தால் நான் ஒன்றும் செய்ய முடியாது. ரேவதி எதுவும் சொல்லாமல் சென்றுவிட்டாள். சில நாட்கள் அவர்களுக்குள் பேசாமல் இருந்தது. மீனாவுக்கும் மனதில் கஷ்டமாக இருந்தது. ஆனால் இந்த முறை அவள் தன்னை குற்றவாளியாக நினைக்கவில்லை. ஏனென்றால் அவள் யாரையும் காயப்படுத்தவில்லை. அவள் தன் குடும்பத்தின் தேவையை பாதுகாத்திருந்தாள். சில மாதங்கள் கழித்து ரேவதி மீண்டும் மீனாவை சந்தித்தாள். அண்ணி, அந்த நாள் நான் உங்களிடம் தவறாக பேசிவிட்டேன். நீங்கள் இவ்வளவு நாள் செய்த உதவிகளை நான் மதிக்கவில்லை. நீங்கள் உதவி செய்ய மறுத்தவுடன் உங்களை பற்றி தவறாக நினைத்துவிட்டேன். மன்னித்து விடுங்கள் என்றாள். மீனா சிரித்துக்கொண்டே, பரவாயில்லை. உதவி செய்யும் போது நன்றி எதிர்பார்க்க வேண்டாம். ஆனால் நம்முடைய நல்ல மனதை யாரும் தவறாக பயன்படுத்த கூடாது. அதுதான் முக்கியம் என்றாள். இருவரும் மீண்டும் அன்புடன் பேச ஆரம்பித்தனர். இந்த கதையின் மூலம் ஒரு முக்கியமான விஷயத்தை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். நல்லவராக இருப்பது என்றால் எல்லாவற்றையும் பொறுத்துக் கொள்வது அல்ல. பிறருக்கு உதவுவது தர்மம். ஆனால் தன்னையும் தன் குடும்பத்தையும் காப்பது அதே அளவுக்கு முக்கியமான பொறுப்பு. இல்லை என்று சொல்ல வேண்டிய இடத்தில் ஆம் என்று சொல்வது நல்ல மனம் அல்ல. சில நேரங்களில் ஒரு தெளிவான இல்லை தான் நம்முடைய வாழ்க்கையையும் உறவுகளையும் காப்பாற்றும். நீதி. நல்ல மனதுடன் உதவி செய்யுங்கள். ஆனால் உங்கள் நல்ல மனதை யாரும் பயன்படுத்திக் கொள்ளும் அளவுக்கு உங்களை மறந்து விடாதீர்கள். உதவி செய்வதற்கு எல்லை இருக்கலாம். ஆனால் மனதில் கருணைக்கு எல்லை இருக்க வேண்டியதில்லை. இல்லை என்று சொல்ல வேண்டிய இடத்தில் ஆம் என்று சொல்வது நல்ல மனம் அல்ல. சில நேரங்களில் ஒரு தெளிவான இல்லை தான் நம்முடைய வாழ்க்கையையும் உறவுகளையும் காப்பாற்றும். நல்லவராக இருங்கள்.
ஆனால் உங்களை நீங்களே இழந்து நல்லவராக இருக்க வேண்டாம். உதவி செய்யுங்கள். அதே நேரத்தில் உங்கள் எல்லையையும் மதியுங்கள்.